உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கும் தமிழை விருப்ப மொழியா தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து பாருங்கிறது அவருடைய வாதம். ஆனா இப்போ உங்களுடைய வாதம் என்பது எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஆங்கிலமே வேண்டாம் என்பது போன்ற ஒரு துணி ஒலிக்கிறதோன்னு கேட்கிறேன். இந்த ஹிந்தி ஒலிகன்னு சொன்ன ஒரு வாதம் ஒலிக்கிறதோன்னு நினைக்கிறேன். அது சரியா இருக்குமா? ரஷ்யா நாடெல்லாம் பார்த்தேன் 10 அகவை வரைக்கும் பிறமொழி கல்வியை கூடாதுன்னு எழுதியிருக்காங்க உளவியலர். நான் என்ன சொல்ல வரேன்னா ஆங்கிலம் மட்டும் இல்லை, உயர்நிலை பள்ளியில் 8 படிக்க வரையும் பிறமொழி கல்வி நமக்கு தேவையில்லை. 9, 10 பிறகு ஏதேனும் மொழியை கற்றுக்கொள்ள அவர் விருப்பம் கொடுக்கணும். 8 வரைக்கும் பிறமொழி கல்வி. அதுல நடைமுறை சிக்கலை நீங்க யோசிங்களேன். இப்ப நான் முழுக்க அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் பயின்று வந்த மாணவன். நீங்க அப்ப நான் சொல்றது 80s 80களில் 8ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பு முடித்து வெளியில் வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு கூட மிகச்சரியாக பிழையின்றி ஆங்கிலத்தில் எழுத தெரியாது. பல அரசு பள்ளிகளில் 7ஆவதுலையும் 8ஆவதுலையும் தான் ABCDயை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ அந்த மாணவன் வெளியில் வருகின்ற பொழுது ஆங்கில வழி கல்வியில் கல்வி கற்று வந்த ஒரு மாணவனோடு எப்படி அவனால் போட்டியிட முடியுங்கிற ஒரு கேள்வி. தலைமுறைகள் 6 பேருக்கு ஆங்கிலத்தில் கல்வி அத்தனை பேருமே மிக அருமையாக ஆங்கிலத்தை பேசக்கூடிய எழுதக்கூடிய திறமை பெற்றிருந்தார்கள். ஏன்னா அந்த கல்வி என்னதாக இருந்தது? பள்ளியில் தொடக்கப்பள்ளி கல்வி கற்காதவர்கள், அதற்கு பிறகு ஆங்கிலம் படித்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் கல்லூரிக்கு வந்தவர் ஆங்கில கல்வி கற்றவர் அந்த அளவில் எடுத்துக்கிறேன். இது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். இன்னைக்கு என்னுடைய தந்தையார் காலத்தில் அவர் ஒரு தமிழ் ஆசிரியர். ஆனால் தமிழும் சரி ஆங்கிலமும் சரி பிழையின்றி எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரியும். இந்த மாதிரி நான் அவர் வயதொத்த அவருடைய நண்பர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கிறேன். இது நடந்திருக்குது. திரு தியாக அவர்களாலும் அது சாத்தியம்தான். தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி பிழையின்றி எழுதும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அவங்க சொன்ன மாதிரி அவர் சொல்ற மாதிரி ஆங்கிலத்தையும் சரியாக எழுத படிக்க பேச தெரியாமல் போய்விட்ட ஒரு தலைமுறையாகும், தமிழையும் சரியாக எழுத படிக்க பேச தெரியாத ஒரு தலைமுறையாகவும் போய்விட்டது. அப்படிங்கிறது வெறும் அதில் சுட்டிக்காட்ட மாதிரி ஒரு வேலைவாய்ப்புக்காக மட்டுமே ஓடக்கூடிய ஒரு ATM கார்டு அதை மாதிரி நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஒரு தலைமுறையை. இல்லை, அதாவது நான் இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறை பற்றி நான் பேசலை. அது ஒரு சரியான முறையாக எனக்கும் படலை. ஏன்னா ஆங்கிலம் நீங்கள் சொன்னது போல் இங்கிலீஷும் சரியாக தெரியாது, ஆங்கிலமும் தமிழும் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி நிலைமை பெரும்பாலான இடத்துல அப்படி தான் இருக்குது. அவர் ஆங்கிலத்தை பற்றி இப்போ பேசினார். இன்றைக்கி ஊடகங்களில் செய்தி வாசிக்கக்கூடியவர்கள்லாம் தப்பாக தமிழ்லேயே வாசிக்கிறார்கள். அதையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன்ஸ்னு எடுத்துக்கலாம். அல்லது இது நடைமுறைக்கு வந்து விட்டது, இவ்வளோதான் தமிழ் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் படித்ததெல்லாம் நான் 11ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழில் தான் படித்தோம். நான் அதில் நான் இப்போ சந்தோஷமாக தான் சொல்லிக்கிறேன். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு நான் உலக அளவில் வெளிநாட்டுக்கெல்லாம் செல்லுகின்ற நேரத்தில் அவர் யாரோ ஒருத்தர் சொல்கிறார், நான் என்னோட பிஸ்னஸாக போகின்றேன், என்னுடைய எக்கனாமிக் கிளாஸஸ் நான் அமெரிக்காவில் நான் போய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னான், அல்லது மற்ற ஏதோ விவகாரத்துக்கெல்லாம் போகணும்னு சொன்னால் எனக்கு ஆங்கிலம் தான் தேவை, நான் அதுக்காக தான் நான் போய் கொண்டிருக்கின்றேன். எனக்கு முடிவே முடியாது. ஒரு விஷயம். இரண்டாவதாக சீனாவை பத்தி ஒரே ஒரு உங்ககிட்ட தொடர்றேன். நேயர்கள் உங்களிடம் கேள்விகளை வைப்பதற்கு நீண்ட நேரமாக தொலைபேசி வாயிலாக காத்திருக்க அவர்கிட்ட கேள்விக்கலாம். இந்த உலக நாடுகள் முழுவதும் வணிகம் செய்வதற்கு ஆங்கிலம் தான் ஒரு அவசியமாகிறது என்ற வாதத்தை வைக்கின்ற பொழுது நாம் படித்த வரலாறு பொய்யாக போகிறதா அப்படிங்கிற ஒரு இயல்பாக கேள்வி அளிக்கிறது. ஏன்னா தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்திருக்கிறார்கள். சோழர்கள் காலத்தில் பாண்டியர்கள் காலத்தில் எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அவர்கள் ஆங்கிலம் கற்றிருந்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. பேசலாம், நேயர்களுக்கு வழி கொடுக்கலாம். கேள்வி நேரத்தில் இது நேர் நேரம். வரக்கூடிய நேயர்கள் மிகச் சுருக்கமாக கேள்விகளை நாகரிகமாக முன்வைக்க வேண்டும். தனிப்பட்ட அநாகரிகமான கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு உங்கள் கேள்வியை மிக தெளிவாக முன்வையுங்கள். உங்களுக்கு வழி கொடுக்கிறேன். கேள்வி நேரத்தில் இது நேர் நேரம். வணக்கம். முதல் நேயர், உங்களுடைய பெயர், கேள்வி? சுமதி, ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன் சார். சுமதி, ஹைதராபாத். உங்களுடைய கேள்வி யாருக்கானது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு பதிலாவே சொல்லிடுறேன். கேள்வின்றதை விட இந்த காலத்து நான் ஒரு டீச்சரா ஆதங்கத்தோடு இந்த பாயிண்ட் வைக்கிறேன் உங்ககிட்ட. என்னன்னா இந்த காலத்து பசங்களுக்கு இந்த ஒஸ்தியா அது ஒஸ்தியா நம்ம பேசுறதுல அவ தமிழையும் ஒழுங்கா கத்துக்கல, ஆங்கிலத்தையும் ஒழுங்கா கத்துக்கலன்னு தான் சொல்வேன். நான் தமிழை கத்துண்ட ஆங்கிலத்தை கத்துண்ட ஒரு லேடியா இன்னைக்கு என்னால ஷைன் பண்ற அளவுக்கு இந்த ஜெனரேஷன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் தமிழ் வசதியா ஆங்கில கைவழி வசதியான்றதுல ரெண்டுமே அவன் படிக்காம போறான். இன்ஃபேக்ட் நான் சான்ஸ்கிரிட்ட படிக்கணும்னு கூட ஆசைப்படுறேன். என்னுடைய PhD டாபிக்கும் அதுவா தான் இருக்க போறது ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்டா. சோ நம்ம அவனுடைய போக்குல விட்டு வந்தாலே அவன் அழகா வருவான் சார். அவனுக்கு தெரியும் என்ன நடக்கிறது இப்போ அப்படின்றது. நன்றி சுமதி, நன்றி சுமதி. மிக சுருக்கமாக திருக்குறளை போல நறுக்கென்று சரியான கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். ஒரு ஆசிரியை, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர், கேள்வி? என்னோட பேர் ரேவதி. ரேவதி, கேள்வி யாருக்கான? நம்ம தமிழை மதிக்கிற மாதிரி அயல் நாட்டுல நம்மளுடைய மொழியை மதிக்கிறாங்களா? அயல் நாட்டுல மொழியை மதிக்கிறாங்களான்னு நீங்க கேள்வி வைக்கிறீங்க. ஆமா, என்ன விஷயம்னா இந்த காலத்துல தனியார் பள்ளிகள்ல எல்லா பள்ளிகளையும் பாத்தீங்கன்னா தமிழ பேசுறவங்க பசங்களை தலையில போட்டு அபராதம் வகிக்கிற காலமா இது இருக்கு.
சோ இதே மாதிரி அயல் நாட்டுல வந்து நம்மளோட தமிழை மதிக்கிறாங்களா? இப்ப வந்து தமிழும் ஒழுங்கா படிக்கிறது இல்ல, ஆங்கிலமும் ஒழுங்கா படிக்கிறது இல்ல. அதனால குழந்தைங்களோட அதாவது பேச்சு திறனே பாத்தீங்கன்னா கலந்த ஒரு கலவை ஆயிடுச்சு. நிச்சயமாக. அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம மதிக்கிறோம்னு சொன்னீங்க, அதுவே எனக்கு சந்தேகமா இருக்குது. நன்றி ரேவதி, உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் கேள்விகளுக்கு பதிலாக கருத்தாகவே முன்வைத்தீர்கள். நம்ம அந்த அளவுலேயே நான் நகர்கிறேன். அவங்க ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. இந்த கேள்வி நேரத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை பண்ணோம் நம்ம எத்திராஜ் கல்லூரியில். அங்கே பேசிய ஒரு மாணவி குறிப்பிட்டார், எனக்கு இன்னும் ஆறாத வடுவாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டது. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது நான் வந்து கிளாஸ் ரூமில் தமிழில் கொஞ்சம் பேசிட்டேன், ஆங்கிலத்திலே தான் பேசிட்டோம், தமிழில் பேசிட்டேங்கிறதுக்காக என்ன வெளியில் முட்டி போட வச்சாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக நான் முட்டி போட்டு நின்ன, முட்டியில் என் காயம் ஆயிடுச்சு, இன்னும் என் மனதில் அது தழும்பாக இருக்குதுன்னு ஒரு மாணவி பேசினாள். நீங்கள் பயிற்று மொழியாக ஆங்கிலம் வேண்டும் என்பதில் இங்கே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது தொடர்பு மொழியாக வேணுங்கிறதுல யாருக்கும் கருத்து இல்லை. ஆனால் தமிழை பேசினாலே நான் வந்து அடிப்பேன், முட்டி போட வைப்பேங்கிற அளவிற்கு இந்த கல்வி முறை போனது ஒரு ஆபத்து இல்லையா? கட்டாயமாக அது தவறு தான். ஏன்னா வந்து லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் சாய்ஸ், மேட்ரு ஆஃப் கன்வீனியன்ஸ். நான் முதலே சொன்ன மாதிரி. ஸோ வந்து அவங்களுடைய கன்வீனியன்ஸ் அண்ட் சாய்ஸ் பிரகாரத்தான் விடணும். பட் இந்த மாதிரி ஒரு பனிஷ் பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணுன்றது இல்லை. இட் இஸ் மோர் ஆஃப் அன் இண்டிவிஜுவாலிட்டி. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னும் போது வந்து மோர் தேன் அ லாங்குவேஜ் என்ன நம்மளுக்கு கொடுக்குது, இட்ஸ் கிவிங் யூ அ லாட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து தான் வருது. இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ். அந்த ஃபியர், இப்போ வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரோ ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனோ எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஃபார் த லாங்குவேஜ். ஸோ அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதிகமாக எங்கிருந்து வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழை தப்பாக பேசுறதுலையும் ஆங்கிலத்தை தப்பு இல்லாமல் பேசுறதுலையும் ஒரு அதிகமான தன்னம்பிக்கை வருதுன்னு தோணும். தமிழ் எனக்கு சரியாக பேச தெரியாதுங்கிறதே ஒரு நம்பிக்கையை கொடுக்குற நிலைமைக்கு நம்ம சமூகம் போயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு தமிழ் சரியாக வராதுப்பா அப்படிங்கிற சொல்கிறது இருக்கு இல்லையா? அது ஒரு கௌரவமாக பார்க்கக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறது ஒரு ஆபத்துன்னு தான் நினைக்கிறேன். நிறைவு கருத்து 2 நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது. நான் 3 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. மிகச் சுருக்கமாக ராமசுப்ரமணியன் சார். இப்போ என்னுடைய பேரன் பேத்திகள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களெல்லாம் படிக்கிறது ஆங்கில வழியில் தான் படித்து கொண்டா இருந்தாலும் கூட அவங்களெல்லாம் கட்டாயமாக தமிழ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் வகுப்புகள் அவங்க சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் நல்ல பேசக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். அவங்க பிறந்தெல்லாம் அங்கே தான், வளர்ந்து கொண்டிருப்பதெல்லாம் அங்கே தான். அதனால நாம அதையும் சொல்லி கொண்டிருக்கணும். தமிழ் மீது உனக்கு தாய்மொழி மீது நிச்சயமாக ஒரு பற்று வேண்டும். அது ஒரு புறம். அது எல்லா உங்களை போன்ற எண்ணத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மொழியை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது. இல்லைன்னா தமிழ் மெல்லச்சாகுங்கிற மாதிரி போட, அது ஒரு தாய்மொழிங்கிறது எங்க இருந்தாலும் அதுதான். ஆகவே அது ஆனா ஒரே ஒரு செகண்ட் ஒண்ணு சொல்லி முடிச்சுடுறேன். நீங்க சீனாவை பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு சீனால ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இப்ப அவங்க வந்து ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறேன்றாங்க. அதே போல இவர்களை போன்றவர்கள்லாம் எவ்வளவு பேருக்கு பாடம் நடத்துறாங்க. அந்த அபரிமிதமான ஒரு ஆர்வம் அதுல இருப்பதன் காரணமாக ஒரு ஸ்டேடியத்தில் நடத்துறாங்க ஆங்கிலத்தை. அந்த அளவுக்கு இது சீனால ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அது வாழ்க்கைக்கு உதவும் என்பதை தெளிவாக அழியாமல் இருக்க, நாடு அணுகைப்படாமல் இருக்க தாய்மொழிகளுக்கு கேள்விதான் சிறந்தது. அவரவர் தேவைக்கேற்ப எந்த மொழியும் படித்துக்கலாம். தொடர் மொழியாக இந்த பயிற்று மொழி என்பது ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பத்துக்கு தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியது அல்ல. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் சொன்னது, பெற்றோருக்குத்தான் அந்த பயிற்று மொழியை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறது என்று. நீங்கள் போய் டொன்போஸ்கோவில் எனக்கு தமிழ் வழி கல்வி கேட்டால் அவங்க கொடுத்தாகணும்னு அதுக்கு அர்த்தம். கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உண்மையில் கல்வி நிர்வாகிகளுடைய பொறுப்பில் அது விடப்படுகிறது. ஒரு அரசு பயிற்று மொழி தாய்மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அந்த மக்களுக்கு உணர்த்தி கட்டாயப்படுத்துகிற எல்லா உரிமையும் உண்டு. தனிநபர் போட்டிக்காகவோ ஒரு நபருக்கு எது லாபம் என்பதற்காகவோ அல்ல கல்வி. சமூக நன்மைக்காகத்தான் கல்வி. அறிவும் அறமும் ஓங்குகிற கல்வி தாய்மொழி பயிற்று மொழியாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். நன்றி. நாம் இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். அரங்கில் வந்து தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் 4 பேரும் இணைந்தீர்கள். மிக நன்றி. நெஞ்சார்ந்த நன்றி. இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். தொடர்பு மொழியாக, உலக தொடர்பு மொழியாக இன்றைக்கு ஆங்கிலம் தவிர்க்க முடியாத ஒன்றாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க இயலாது. ஆங்கிலம் எந்த அளவிற்கு அவசியம் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. முகநூல் கருத்தை மேற்கோள் காட்டிய நான் நிறைவு செய்கின்றேன். ஆங்கிலமா உள்ளிட்ட மற்ற அனைத்து மொழிகளும் நம்முடைய ஆடையை போன்றது. ஆனால் தமிழ் என்பது அவரவருக்கான தாய்மொழி என்பது அவருடைய உடலை போன்றது, தோல் போன்றது. தோலின்றி நிச்சயமாக இருக்க இயலாது. இதை தாண்டி தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலமாக நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் போன்ற வேர்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வேர்களை அறியாத பிள்ளைகளாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இளம் தலைமுறையினர் என்பது உள்ளபடியே வேதனையான, வெட்கமான ஒரு செய்தி. மாற்றுவோம். இதை நாம் அனைவரும் இணைந்து நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எங்கள் கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.